இனம், மொழி, கடல், உலகெங்கிலும் உள்ள எந்த மூலையில் நின்று அல்லாஹ் என்று சொன்னாலும் அந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் எல்லாம் வல்ல ஆண்டவன். ஏக இறைவன் புகழ்பாடும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் வழி நின்று மனித குலத்திற்கே வழிகாட்டிய மாபெரும் இதயத்திற்கு சொந்தமான மனித நேயர், மாபெரும் பண்பாளர், அன்பாளர் எங்கள் பொன்னேரி வாப்பாவின் புகழ் பாடும் பாடல் இது. இஸ்லாம் என்றாலே சாந்தமும் சமாதானமும் என்று பெயர். அந்த சாந்தமும் சமாதானமும் என்ற இரு சொற்களை தன் இரு கண்மணியாக எண்ணி வாழ்ந்த பொன்னேரி வாப்பா என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படும் அந்த பொன்னேரி மகானின் புகழ் பாடுகின்ற நேரம் இது. இந்த மண்ணுலகம் உள்ளவரை பொன்னேரி வாப்பாவின் புகழ் நிலைக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி இதோ இந்த வரிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். அருள் கூர்ந்து கேளுங்கள். அல்லாஹ்வின் அருள் பாடிய அருளாளரே, வாப்பாவே எங்கள் சலாம். வாப்பாவே எங்கள் சலாம். இஸ்லாத்தின் புகழ் பாடிய பண்பாளரே, வாப்பாவே எங்கள் சலாம். பொன்னேரி வாப்பாவே எங்கள் சலாம். காணாமலே கண் தேடுதே உம்மை பாராமலே எங்கள் மனம் ஏங்குதே. அல்லாஹ்வின் அருள் பாடிய அருளாளரே, அல்லாஹ்வின் அருள் பாடிய அருளாளரே, வாப்பாவே எங்கள் சலாம். பொன்னேரி வாப்பாவே எங்கள் சலாம். இஸ்லாத்தின் புகழ் பாடிய பண்பாளரே, இஸ்லாத்தின் புகழ் பாடிய பண்பாளரே, வாப்பாவே எங்கள் சலாம். பொன்னேரி வாப்பாவே எங்கள் சலாம். பேச்சிலும் சரியத்தின் பேச்சிலும் அல்லாஹ் ஒருவனை கண்டு, வாப்பா அல்லாஹ் ஒருவனை கண்டு. வேதத்தின் மொழியினில் அருமை நபியினை அனுதினம் கண்ணில் கண்டு, வாப்பா அனுதினம் கண்ணில் கண்டு. எஜமான் முஹையதின் வழியினில் சென்று பொறுமதி ஞானம் கொண்டு, வாப்பா உஜாதனில் கொண்டே. நொடியில் கோடி மகிமை தேடி நாடிய நலம் பெற செய்தி, வாப்பா நாடிய நலம் பெற செய்தி. எம்மத பேர்கள் முன்னிடம் வந்தால் ஒன்றெனவே நீர் வாழ்த்து. வாப்பாவே எங்கள் சலாம். பொன்னேரி வாப்பாவே எங்கள் சலாம். நவம்பர் 1 வாப்பா மண்ணில் பிறந்தார். அருந்தவ வாப்பா மண்ணில் பிறந்தார். அலியார் குட்டி பாத்திமா பீவி அருமை மகனாய் பிறந்தார். பாப்பா அருமை மகனாய் பிறந்தார்.
கம்பம் குமிழி அரசின பள்ளி ஏழ்மையில் கல்வி பயின்றார் வாப்பா ஏழ்மையில் கல்வி பயின்றார் மாசிந்தி மார்க்க கல்வியை பயின்று இமாம வாழ்வில் உயர்ந்தார் வாப்பா இமாம வாழ்வில் உயர்ந்தார் இறையரை தேடி சிக்கந்தர் மலையில் கடுந்தவும் உருகிய செய்தார் வாப்பாவை எங்கள் சதா பொன்னேரி வாப்பாவை எங்கள் சதா காணாமலே கண் தேடுதே உம்மை பாராமலே எங்கள் மனமே கருணை நாடியில் பரவ கண்டார் வாப்பா நாடியில் பரவ கண்டார் நற்றவம் தந்த ஆற்றலை எல்லாம் நாடு காக்க தந்தார் வாப்பா நாடு காக்க தந்தார் எம்மத ஞானியும் ஆன்மீக தோணியை என்றே வாழ்த்தி மகிழ்ந்தார் வாப்பா என்றே வாழ்த்தி மகிழ்ந்தார் நல்மனம் கோர்க்கு மலரல் இணக்கம் பொன்னேரி போத்திட செய்தார் பாப்பா பொன்னேரி போத்திட செய்தார் உருவமோ கருப்பு உள்ளமோ இல்லை ஏழைக்கு காவலாய் நின்றார் பாப்பாவே எங்கள் சலாம் பொன்னேரி பாப்பாவே எங்கள் சலாம் மனங்களை பார்வையால் அளந்து வேண்டும் உதவிகள் செய்தார் வாப்பா வேண்டும் உதவிகள் செய்தார் வருடம் முழுதும் வல்லோர் புகழை தீண்டில நடத்தி புகழ்ந்தார் வாப்பா தீண்டில நடத்தி புகழ்ந்தார் உணவும் உடையும் ஏழைக்கு வழங்கி உணவு பாலம் அமைத்தார் வாப்பா உணவு பாலம் அமைத்தார் ஊருக்கு விருந்து அடிக்கடி கொடுத்து துணைவியில் தானும் உயர்ந்தார் பாப்பா துணைவியில் தானும் உயர்ந்தார் சங்கடம் தாங்கி வருவோர் குறையை சடுதியில் தீர்த்து மகிழ்ந்தார் பாப்பாவை எங்கள் சலாம் பொன்னேரி பாப்பாவை எங்கள் சலாம் காணாலே கண் தேடுதே உம்மை பாராமலே எங்கள் மனம் ஏங்குதே ஷரியத்தில் வரிக்கத்தும் இருக்கருக்காக வாப்பா வாழ்வு சென்றீரீட வாப்பா வாழ்வு சென்றீர் நீயத் பரக்கத் சலாமத்தாக வாழும் வழியினை சொல்லி வாப்பா வாழும் வழியினை சொல்லி மதங்களை கடந்தும் மனங்களில் நுழைந்து மகிமைகள் பலவும் செய்தி பாப்பா மகிமைகள் பலவும் செய்தி காசோ பணமோ கணக்கில் கொள்ளாமல் கண்ணியம் செய்தி பாப்பா கடமையும் கண்ணியம் பொருளோ புகழோ மனமும் மறந்து எல்லாம் அல்லா பாப்பாவை எங்கள் சலாம் பொன்னேரி பாப்பாவை எங்கள் சலாம் பெயரால் துவாவும் செய்து துயரங்கள் தீர்த்து நின்றீர் பாப்பா துயரங்கள் தீர்த்து நின்றீர் இரவு பகலோ வருவோர்க்கெல்லாம் வயிற்றுக்கு உணவு தந்தீர் பாப்பா வயிற்றுக்கு உணவு தந்தீர் மேலோர் கீழோர் பேதம் இன்றி உருகிய
உதவிகள் செய்து பாப்பா உடனடி உதவிகள் செய்து பில்லி சூனிய தேயின் சேட்டை இறையவன் அருளால் ஒழித்தி பாப்பா இறையவன் அருளால் ஒழித்தி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய சேஷ்டைகள். அந்த ஒரு தம்பி வந்து அங்கேருந்து அப்படியே இது கோட்டையை தாண்டியே குதிச்சார். அவர் இங்கே இருப்பார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய என்ன சொல்கிறது, அந்த தீயவை வெளியே வர்றது இறைவனின் அருள், ரசூலின் துவா, எஜமானின் அருள், வாப்பாவின் அந்த அற்புத இந்த தவச்சாலையை உருவாக்கியதன் காரணத்திற்குரிய பதில். வேற என்ன சொல்ல முடியும்? பதில், கராமத் எல்லாம் ஒன்று தான். அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு பழைய சிந்தனைகள்லாம் நிறைய வந்துச்சு. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் இங்கே. அப்போ அவங்க பாட்டு கம்முன்னு படுத்துக்கிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும். அந்த அற்புதமான நினைவை வந்து கவிஞர் பிறைசூடன் அவர்கள் ரொம்ப குறுகிய 2 நாளே மொத்த அந்த பாடலினுடைய வரிகளை எழுதினார். வாப்பாவுடைய 40வது நாள் நினைவில் வெளியிட்ட பாடல் நம்ம மதிப்புக்குரிய காதிய தவச்சாலையின் தூணான கரிமா காதிரி அம்மா அவர்கள் வெளியிட்டது. வாப்பாவினுடைய இதே நாளில் 40வது நினைவு நாளில் தூயவன் பெயரால் துவாவும் செய்து துயரங்கள்